We are here in a 100-year-old institution, industry hub that has been manufacturing pumps and motors. In fact, Tamil Nadu has earned a reputation for itself as a manufacturing hub for the country, and therefore the workforce obviously is a very important part of the water segment. நீங்க உங்க பேர் சொல்லுங்க, எவ்வளவு வருஷமா இங்க வேலை பார்க்குறீங்க? நான் இங்க வந்து 25 வருஷமா வேலை பார்க்குறேங்க. என் பேர் வந்து கலைக்குமாருங்க. அண்ட் தேர்தல் வருது, என்னெல்லாம் இஷ்யூஸை பற்றி நினைக்கிறீங்க ஓட் போடும்போது? இல்லை பழைய பாலிட்டிக்ஸே ஓடிட்டே இருக்கா? பழைய பாலிட்டிக்ஸ் ஓடிட்டு இருக்கு. புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும் எதிர்பார்க்குற நிறைய. நம்ம இதே வாழ்க்கை போகுது, அடுத்து புது வாழ்க்கையை பார்க்கலாம். பழைய ஆளுகளே வளர்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, புதுசு பார்க்கலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். புது பார்ட்டி வரதை பற்றி முக்கியமா, இல்லை புது லீடருங்க வராங்களா, பாலிசிஸ் மாறுதா? பழைய ஆள் போய் புது ஆள் வரணும், புது லீடராக வரணும், அவ்வளோதான். யூத்தாக இருக்கணும், மாற்றம் வேண்டும். இப்போ இவங்க 5 இருந்தாங்க, அவங்க 5 இருந்தாங்க, அப்படி மாறி மாறி வந்துட்டே இருக்கு. இப்போ வரும்போது ஜெனரேஷன் மாறி வரலான்னு ஒரு ஆசை. இப்போ மாற்றி ஆகணும்னாக்கா சீமான் மாதிரி ஆளுக்கு இது வரைக்கும் சான்ஸ் கிடைக்கல, அவங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுதா? விஜய் மாதிரி ஆளுக்கு கொடுக்கணும்னு தோணுதா? விஜய் மாதிரி ஆளுக்கு கொடுக்கலாம். ஆனால் அவருக்கு ஒரு கொள்கை, அவர் அவர் பாலிசிஸ் சொல்றதெல்லாம் தெரியுதா? இதை சொல்றாங்க, நடைமுறைக்கு வருமானு தெரியல. சொல்றாங்க, ஆனால் நடைமுறைக்கு வருமானு தெரியல. தேர்தலில் என்னெல்லாம் விஷயத்தை பற்றி யோசிக்கிறீங்க எலெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி? எலெக்ஷன் போது பிஜேபி நல்ல ஆட்சி கொடுத்துருக்குது. மதச்சார்பற்ற ஆட்சி, தொழிலாளர் பாதுகாப்பு, தேச பாதுகாப்பு, சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம பிரதான மந்திரியை குளோபல் லீடருங்கிறாங்க. அவங்க பொருளாதார நிலைமையை பற்றி அவங்க பண்ண முடியும்னு தோணுது அவங்களுக்கு வேர்ல்டு லெவலில்? 100% பிரதமர் மோடியினால செய்ய முடியும். ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்க முடியும். உலக அமைதிக்காக பாடுபடுற ஒரே தலைவர் நரேந்திர மோடி மட்டுமே. ஆனால் அவரை இங்கே விரும்புறது இல்லையா நிறைய ஜனங்க? காலப்போக்கில் விரும்புவாங்க. இங்கே இருக்கிறவங்க அரசியல்வாதி அவரை சிறுபான்மையருக்கு எதிரானவங்க சித்தரிச்சுட்டாங்க. இப்போ என்ன மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது உங்களுக்கு? எதிர்பார்ப்புனா இத்தனை தொழிலாளிகள்லாம் இருக்கிறாங்க. இந்த பென்ஷன் ஸ்கீம் ஒன்று சக்ஸஸ் பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே பயங்கர திருப்தியாக இருக்கும். இப்போ பென்ஷன் ப்ரைவேட் கம்பெனிலெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ அந்த பென்ஷன் கொடுத்தா சென்ட்ரல்லேருந்து, அப்போ என்னென்னா கோடி மக்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குங்களா, அதுதான் பெரிய ஹாப்பி. பாலிடிக்ஸை வச்சு நம்ம லைஃப்பில் எதாவது டிஃப்ரென்ஸ் வரும்னு தோணுதா? நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தோணுதா இல்லையா? கிடையாது. அதனால அது யூஸ் இல்லை. நம்மளுக்கு அவ்வளோதான். அவங்களோட வேலை செய்கிறாங்க, அவங்களுக்காக ஃபேவராக பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். நம்மளுக்கு எது பண்ணுற மாதிரி எனக்கு தோணல. மக்களுக்கு இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா? சொல்கிறாங்க, ஆனால் அதில் அவங்களுக்கு அதிகமாக இன்கம் வர மாதிரி எனக்கு தோணுது. மக்கள் அந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல.